முருங்கைக்கீரை எப்படி பொரியல் செய்யறதுன்னு பாருங்க. முருங்கைக்கீரையா தண்ணியில் போட்டு நல்லா அலசு. சரி. நல்லா கழுவிட்டு போடு. கழுவிட்டேன். இதை பாரு, சுத்தமாக இருக்குது. அடிப்படு. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம காட்டில் இருந்துச்சு. அப்படி நல்ல தலையா இருக்குதுன்னு ஒடிச்சிட்டு வந்துட்டேன். சரி. பாரு, தலை கொழு கொழுன்னு நல்லா இருக்குது. நல்லா கழுவிட்டுல. நம்ம காட்டில் விளைஞ்சது நல்லா முட்டை முட்டையா நல்ல கொட்டையா இருக்குது பாருங்க, பெருங்கொட்டையா. சரி, போட்டு வறுத்துக்கலாம். கலாக்கில் பார்த்து அப்படியே தூள் பண்ணிக்கிட்டு நல்லா கடலக்கொட்டையை வறுத்து மாவு பண்ணி முருங்கீரை போட்டு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும். சரி சரி. கடலக்கொட்டையில் நல்லா மாவு சேர்த்துருக்குதுல்ல. கடலக்கொட்டையை நல்லா வறுத்து மாவு பண்ணி எனக்கு கீரைக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். உடம்புக்கு நல்லது சாப்பிட்றதுக்கு. நல்லா பாரு, பருப்பு பருப்பா தொழிலாம் உடுக்கு பாருங்க, முட்டை முட்டையா பருப்பு சிவக்க வறுத்துட்டாக்கா நல்லா மாவு நல்லா இருக்கும். பழம் வந்துருச்சு, இறக்கி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டணுன்னு கொட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆறட்டும். காயிலேயே தேய்ச்சி இப்போ தொல்லிலாம் எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். சரி. சட்டி வச்சுக்கணாயே. எண்ணெய் ஊற்றினாதான் எண்ணெய் பாயும். சட்டி காய்ச்சி தண்ணி இதில். ஆமாம், சட்டி காய்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காய்ட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. சட்டி காய்ஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்று. சரி, ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு கடுகு போடு. போடுறேன். கடுகு பொரிஞ்சிக்கிட்டு கருவேப்பிலை போடு. சரி, போட்டுக்கலாம். முருங்கைத்தலை போடு. இப்படியே திருப்பி விடணும். கறி வணங்க திருப்பி விடணும். கிளறிட்டாதான் நல்லா வணங்கும். அதான் திருப்பி. கொஞ்சமா தண்ணி ஊத்து. சரி. இன்னும் கொஞ்சம் ஊத்து. வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாம். இது நல்ல இரும்பு சத்து. 5 நிமிஷம் மூடி வச்சாக்கா நல்லா வெந்துடும். சரி, மூடி வை. இதான் மூடி வைக்கிறேன். ஆடி போச்சு, நல்லா கையிலேயே நிமிட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே அப்படியே சொல்லி விடுது பாருங்க.
நல்லா விட்டுருச்சு. இப்படியே புடச்சா தொல்லியெல்லாம் சுத்தமாக வந்துடுது. கரண்ட் வரும் மிச்சம் வதக்கலான்னு பார்த்தேன். கரண்ட்டு திடீர்னு ஆஃப் ஆகி போச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் உரல் இருக்குது. இதையே போட்டு உரலில் உடைக்கல இடிச்சிக்கலாம். வேர்க்கடலையை போட்டு இடிச்சிக்கலாம். பாருங்க, இப்படி உழைக்கல இடித்தா மாவாயிரும். மிச்சம் இல்லைன்னா அவசரத்துக்கு தாங்க பரவாயில்ல. சின்ன வெங்காயமும் ஒரு கட்டு பூண்டியாக இடிச்சிக்கலாம். நல்லா இடிச்சிட்டோம், வாரி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவே இடிக்கக்கூடாது, இப்படி மரம்னு இருக்கவே இடித்து எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போடு. போடுறேன். நம்ம வீட்டு மிளகாத்தூள் நாம் தேவையாக இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். சரி. உப்பு தேவையாகிற அளவுக்கு போட்டுக்கலாம். போடலாம். சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். இடித்து வச்ச கடலக்கொட்டையெல்லாம் அதில் சேர்த்திக்கலாம். சரி போடுறேன். அப்போ தண்ணி தேவைப்பா. ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். அவா கீரை வணக்கி சோறு எப்படி இருக்கு சாப்பிட்டு பாரு.
அருமையாக இருக்குது. இருக்கு அப்படின்னா ஆ கடலக்கொட்டை போட்டதுக்கு ஆ முருங்கை தேரைக்கு கடலக்கொட்டை வாசமா வாசனையாக தான் இருக்குது. நல்லா சுருக்குது காரம் உப்பு எல்லாம் நல்லா இருக்குதுல்ல வெயில் நாட்டுக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது. இப்படிதான் சாப்பிடணும். இப்படிதான் சாப்பிடணும். அப்படியா ஆமாம். நம்மளாட்ட என்ன நாத்தி நாங்கள் போட்டு சொல்லி பார்க்கலாம். அப்படியா உனக்கு பத்தா தின்னு போடுவேன். இல்லை சாப்பிடு சாப்பிடு. நம்மளுக்குள்ள என்ன நாமெல்லாம் எப்பவுமே பேதங்கிறோம், எப்பவுமே ஆளு வந்து சாப்பிட்றது தானே. முருகரை பணமே இருக்குதா? நான் திங்குறேன்னா ரெண்டு பேர் ஊண்டிட்டு இருக்கிறாங்கன்னா பொறாமையாக இருக்கிறாங்க. இங்கே நாத்தனை எப்படியாவது இப்படி ஊட்டிக்கிறாங்களா எனக்கு கொண்டமண்டாட்டி வந்து ஊட்டிருக்கிறாங்களா? நாங்களாம் அப்படி தான் சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி சாப்பிட்டு பழக்கம். அருமையா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.